ரைட் பே. ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. இன்றைக்கி கற்றுக்க போகிற டாபிக் ஆசிலேஷனோட லெக்சர் 3ல் இருக்கும். நம்ம அதுக்கு முன்னாடி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டின்னு கற்றுக் கொடுத்துருந்தேன், ஞாபகம் இருக்கும். வெலாசிட்டி ஈக்குவேஷன் ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டின்னு கற்றுக் கொடுத்துருந்தேன். v ஈக்குவல் டு ஒமேகா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பேசியிருந்தோம். ஆக்சலரேஷன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் ஒமேகா டின்னு கற்றுக் கொடுத்துருந்தேன், இல்லைன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய்ன்னு கற்றுக் கொடுத்துருந்தேன். ரைட்டா? அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி பயன்பட போகுது ஃபோர்ஸோட ஈக்குவேஷன். சரி, எஃப்பை பற்றி நேற்று பேசுனீங்க. எஃப் ஈக்குவல் டு ஒரு எம் சேர்த்துட்டா போதும். எஃப் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ஒய்க்கு பதிலாக ஏ சைன் தீட்டான்னு உனக்கு நல்லா தெரியும். ரைட்டா? இந்த ஈக்குவேஷன் இன்றைக்கி தேவை. நான் கொஞ்சம் நேரத்தில் கேட்பேன், நீங்கள் சொல்லணும். ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ஒய் கற்றுக்கிட்டிங்களா? பே பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு என்ன சார் சொன்னீங்க? 1/2 எம் ஒமேகா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். கைனட்டிக் எனர்ஜி என்ன சொன்னீங்க? எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். டோட்டல் எனர்ஜி என்ன சொன்னீங்க? 1/2 எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். ரேஷியோஸ்லாம் பேசணும், ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணி சம்மெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன். நீங்களும் நல்லா கற்றுக்கிட்டீங்க. நேற்று ஒரு நிஜமாலுமே ரொம்ப நல்லா ஆன்சர் சொன்னீங்க. நேற்று சூப்பராக இருந்துச்சு கிளாஸ் எல்லாமே. இன்றைக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஆர்வமாக ஹாப்பியாக பிரமாதமாக அப்படி கொஞ்சமாக ஃபிசிக்ஸ் கற்றுக்கோங்க. இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற டாபிக் டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி ஒரு விஷயம் கொடுக்குறேன், கவனமாக கவனி. இது ஒரு பெண்டுலம். இந்த பெண்டுலம் ஆசிலேட் ஆகும் பொழுது அந்த பெண்டுலம் ஏன் திரும்பி வரணும்? யாராவது சொல்லுங்கள், ஏன் திரும்பி வரணும்? இந்த பெண்டுலம் இங்கேருந்து இங்கே போகுது, போனது ஏன் திரும்பி வரணும்? அதோட பேர் ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ்ன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதை எங்கே கற்றுக் கொடுத்தேன்? ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸில் கற்றுக் கொடுத்தேன். ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ். அப்போ ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ், மோனிஷ் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். இட்ஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இது நம்ம நேற்று பேசினது. ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்படின்னா எஃப் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஒய்ன்னு நேற்று கற்றுக் கொடுத்துருந்தேன். அப்போ எஃப் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் போட்டுக்கோங்க, கேஒய். இது இன்றைக்கி தான் நீங்கள் புதுசாக கற்றுக்குறீங்க, ஒழுங்காக கற்றுக்கிட்டே வாங்க. சரி, இந்த மைனஸ்க்கான காரணம் என்ன? ஃபோர்ஸோட டைரக்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைரக்ஷன் இந்த பக்கமாக இருந்தால் ஃபோர்ஸோட டைரக்ஷன் அகைன்ஸ்டாக இருக்கும்னு நேற்று நான் சொன்னேன். இதை ஒபே பண்ணாதான் எஸ்ஹெச்எம்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ எஃப் ஈக்குவல் டு மைனஸ் கேஒய். இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிட்டது எஃப் ஈக்குவல் டு மைனஸ் கேஒய். ஃபோர்ஸுக்கு மைனஸ் கேஎக்ஸ்ன்னு ஸ்ப்ரிங்கில் படிச்சிருப்பீங்க, ஒர்க் எனர்ஜி பவரில் படிச்சிருப்பீங்க. அதே தான் இங்கே கேஒய். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ஒய்ன்னு கற்றுக் கொடுத்தேன். ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறீங்க, ரெண்டுமே எஃப் தான். ஒய் போய் சேர்ந்துருச்சு. கடைசியாக இந்த லெசனை ஒட்டு மொத்தமாக இனிமேல் ஆள போகிறது யார் அப்படின்னா இந்த கேவோடது எம் ஒமேகா ஸ்கொயர். இங்கேருந்து ஒமேகா ஸ்கொயர் மட்டும் வேணும்னா k/m, ஒமேகா மட்டும் வேணும்னா √k/m. ரைட்டா? இதில் கண்டிப்பாக சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு உனக்காக. கேன்றது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். இதே ஸ்ப்ரிங்கில் படிச்சிங்கன்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஸ்ப்ரிங்லேயும் இதே k/m ஃபார்முலா தான் வரும். அங்கே கேல ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவீங்க, இங்கே ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்ல போகிறீங்க. எம்ன்றது மாஸ் ஆஃப் த பாடி, இங்கே பாப் அப்படின்றதுனால மாஸ் ஆஃப் த பாப். சரி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கேட்டால் என்ன பண்ணுறது? ஒமேகா ஈக்குவல் டு √k/m. இங்கேருந்து வெறும் ஃப்ரீக்வன்சி கேட்டால் என்ன சார் பண்ணுறது? ஒமேகாவுக்கு பதிலாக அவங்க எல்லாருக்கும் தெரியும் 2πν. 2πν ஈக்குவல் டு √k/m. ஃப்ரீக்வன்சி மட்டும் வேணும்னா இந்த 2π இந்த பக்கமாக வந்துடும், √k/m. இதுலேயும் சம் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஃப்ரீக்வன்சி 1/2π √k/m. k ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், எஃப் மாஸ் ஆஃப் த பாபு. கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஒரு வேளை டைம் பீரியட் கேட்டாங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இதை எல்லாத்தையும் அப்படியே தலைகீழ மாற்றிடுங்க. 2π √m/k. அப்போது மாஸ் ஆஃப் த பாடி, ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இல்லை ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு டைம் பீரியட் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா? 2π √m/k. ஆக்சுவலாக இந்த டாபிக் இன்னொரு டைம் வரப்போகுது, ஸ்ப்ரிங்கில் திருப்பி வரதான் போகுது. ஆனால் நான் உனக்கு இங்கேயே அதை கற்றுக் கொடுக்கலன்னா அங்கே போய் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இங்கே ரெண்டு எஃப்பையும் நான் ரிலேட் பண்ணணும். எஃப்க்கு பதிலாக ஒரு மைனஸ் கேஒய், எஃப்க்கு பதிலாக ஒரு மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ஒய்.
நான் ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி கேவை நான் இங்கேயே உனக்கு அறிமுகப்படுத்தினா தான் ஸ்ப்ரிங்கில் போயிட்டு உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போது இங்கேருந்து ஒமேகாவுக்கு பதிலாக ரூட் ஆஃப் கே பை எம், டைம் பீரியட்னா 2π ரூட் ஆஃப் எம் பை கே. நல்லா கற்றுக்கிட்டிங்களா? ரைட் பை. சும்மா வந்து இது திருப்பி இன்னொரு டைம் படிக்க தான் போகிறீங்க. ஒரு ஸ்ப்ரிங்கோட ஒரு பாடி கனெக்ட் ஆனாலும் இல்லை ஒரு பெண்டுலத்தோட ஒரு பாடி கனெக்ட் ஆகியிருந்தாலும் அதோட டைம் பீரியட் ஃபார்முலான்னு வரும்பொழுது மாஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே வாங்க. ரைட்டா? அடுத்தது டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம். டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் 11th பிள்ளைங்க ஒரு வேளை போர்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருந்ததுன்னா, யாராவது ஸ்டேட் போர்டு பிள்ளைங்களா இருந்ததுன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். பட் என்சிஆர்டி பிரச்சனை இல்லை, கான்செப்ட் புரியணும், நியூமரிக்கல் சால்வ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் உங்களை ரெடி பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ ரொம்ப அழகாக கற்றுக்கோங்க, எல்லாத்தையும் ஃபுல்லாக கற்றுக் கொடுத்துறேன். டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம். டைம் பீரியட். சரி, ஒரு சிம்பிள் பெண்டுலம் இங்கே பாருங்கள், இதுதான் பெண்டுலம். இப்படி இருக்கு இல்லையா? இந்த பெண்டுலம் ஆசிலேட் ஆகும்போது இந்த பக்கமாக போகும். அப்போ பெண்டுலம் இப்போதைக்கு இங்கே இருக்குன்னு நினச்சிக்கோங்க, அட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் இருக்குது. வெயிட் ஆஃப் த பாடி ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் டவுன்வர்ட். எம் இஸ் த மாஸ் ஆஃப் த பாப். இந்த ஆங்கிள் தீட்டான்னா கண்டிப்பாக இந்த ஆங்கிளும் தீட்டா தான். ஸோ இந்த காம்போனன்ட் எம்ஜி காஸ் தீட்டா. ஒத்துக்கிறீங்களா? அப்போது இந்த காம்போனன்ட் கண்டிப்பாக எம்ஜி சைன் தீட்டா. எங்கே தீட்டா இருக்கோ அங்கே காசு போடணும்னு சொல்லி கொடுத்தேன். எங்கே தீட்டா இல்லையோ அங்கே சைனு. எல்பி த லென்த் ஆஃப் த பெண்டுலம். ரைட்டா? சரி, இங்கேருந்து என்ன கற்றுக் கொடுக்க போகிறீங்க? டைம் பீரியடை தேடி நான் போயிட்டுருக்கேன். டைம் பீரியடை டைரெக்டாக என்னால் எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால் ஒரு ஸ்டெப்பாக தான் உள்ளே போக முடியும். டார்க்கு, இவனை எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? டார்க் இஸ் நத்திங் ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் இன்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு படிச்சிருப்பீங்க. ஞாபகம் வந்துச்சா? பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகளில் சொல்லி கொடுத்தேன் எஸ்ஓபியில். டார்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இப்போ இந்த இடத்துல ஃபோர்ஸ் யார்? எம்ஜி சைன் தீட்டா. ஏன்னா ஆசிலேஷனுக்கு எம்ஜி சைன் கேர்ஃபுல்லாக கவனி, எம்ஜி காஸ் தீட்டா யூஸ் ஆகாது. இந்த எம்ஜி சைன் தீட்டா தான் பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ். இப்படி வருது பாருங்கள். அப்போ எஃப்க்கு பதிலாக எம்ஜி சைன் தீட்டா, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஒரு எல்லு. ஃப்ரண்ட்டில் ஒரு மைனஸ் போட்டுக்கோங்க. ஏன் சார் மைனஸ் போட்டுக்கிறீங்க? உள்ளே வர 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 இதோட ஆங்கிள் குறையுதா பாருங்கள். ஏற்கனவே 60 டிகிரி இருக்குது. இந்த பெண்டுலம் உள்ளே வர 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 ஆங்கிள் குறையுது, அதனால் மைனஸ். when theta is very small sin theta becomes theta. அதனால் tau equal to minus mg sin தீட்டாவுக்கு பதிலாக ஒரு தீட்டா இன்ட்டு எல்லு. டவு கண்டுபிடிச்சோமா? ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது எங்கேயாவது உங்களுக்கு பார்த்து ஞாபகம் இருக்கா பாருங்கள். டவ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா. ரொட்டேஷ்னல் மோஷனில் கற்றுக் கொடுத்தேன். எப்படி நம்ம லீனியர் மோஷனில் எஃப் ஈக்குவல் சொல்ல சார், ஒரே நிமிஷம் திரும்ப சொல்லுங்க. எந்த இடம்? மைனஸ் எம்ஜி தீட்டா எல். இப்போ மேலே இருக்கிற ஃபார்முலா பேர் டவுக்கு பதிலாக என்ன எழுதியிருக்கேன்? இந்த இடம் பேர் எம்ஜி சைன் தீட்டா எல் தானே எழுதியிருக்கேன். இப்போது இந்த தீட்டாவோட வேல்யூ ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா நான் சைன் தீட்டா முழுசாக எழுதாமல் தீட்டான்னு எழுதிக்கலாம். when தீட்டா இஸ் வெரி ஸ்மால் சைன் தீட்டாவை உன்னால் தீட்டான்னு எழுதிக்க முடியும். கற்றுக்கிட்டியா? அப்போ இந்த சைன் தீட்டாவுக்கு பதிலாக தீட்டாவை கொடுத்துருக்கேன். புரிஞ்சிருச்சா? டேய் கிளியரடா? ஓகே சார். இந்த இடம் எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. லீனியர் ஃபோர்ஸு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இங்கே மாஸ்னால் அந்த ஊரில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லி கொடுத்தேன். என் டயலாக்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இந்த ஊர் அந்த ஊருன்னு பேசியிருப்போம். லாஸ் ஆஃப் மோஷனில் மாஸ்ன்னு படித்தா ரொட்டேஷ்னல் மோஷனில் ஐ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இங்கே ஏன்னா அங்கே ஆல்ஃபா. ஒரே நிமிஷம். ஓகே, இங்கே வாங்க. டவுக்கு பதிலாக ஐ ஆல்ஃபான்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். டவுக்கு பதிலாக ஐ ஆல்ஃபா ஏற்கனவே நீங்கள் படித்தது. ஓகே ஆக்சுவலாக ஒரு 5-6 பேர்கிட்ட ஆப்சென்ட்டு, டைம் மாற்றினாலே தெரில. சரி நான் பேசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க.
கவனிங்க. இப்போ ரெண்டு டவும் ஈக்குவேட் பண்ணுங்கள். ஐ ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் எம்ஜி தீட்டா எல். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எம்ஆர் ஸ்கொயர்னு படிச்சிங்கல்ல. ஐ ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர். அப்போது இங்கே ஆர் கிடையாது, எல் லென்த் ஆஃப் த பெண்டுலம். இப்போ இங்கே ஐக்கு பதிலாக எல் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் எம்ஜி தீட்டா எல். எம்மும் போய் சேர்ந்துருச்சு, ஒரு எல்லும் போய் சேர்ந்துருச்சு. ஆல்ஃபா மட்டும்தான் வேணும். அப்போ ஆல்ஃபா மட்டும் வேணும்னா மைனஸ் ஜி, இந்த எல் கீழே போயிடும், இன்ட்டு ஒரு தீட்டா. இவனை பத்திரமா பேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் ஜி பை எல் இன்ட்டு தீட்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய்ன்னு கற்றுக் கொடுத்தனா? ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய். இது லீனியர். இதே ஆங்குலரில் யோசிச்சு பாருங்க. ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஆல்ஃபா, ஒமேகா ஸ்கொயர் இருக்க வேண்டிய இடத்துல ஒமேகா ஸ்கொயரு, லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய்னா ஆங்குலர் தீட்டா. அப்போது இது ஃபுல்லாக லீனியரில் நடந்தா, இது ஃபுல்லாக ஆங்குலரில் நடந்தா, இங்கே ஆல்ஃபா இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆங்குலர் எடுத்துக்கிறீங்க. மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் தீட்டா. அப்படியே கம்பேர் பண்ணி எழுதிக்கோங்க. இப்போ லீனியராக இருந்தால் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய், ஆங்குலராக இருந்தால் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் தீட்டா. அப்போ அந்த மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் தீட்டா இங்கே எடுத்துருவாங்க. மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஜி பை எல் இன்ட்டு தீட்டா. மைனஸ் மைனஸ் போய் சேர்ந்துருச்சு, தீட்டா போய் சேர்ந்துருச்சு. ஃபைனலாக நமக்கு தேவையான விஷயம் தோ கிடச்சிருச்சு பாருங்களேன். ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜி பை எல். இங்கே சொல்லுமா சார்? எங்களுக்கு இன்னும் ரொட்டேஷனல் மோஷன் நடத்தல. ஆல்ஃபானா என்னதுன்னு மட்டும் சொல்லுங்க. ஆங்குலர் ஆக்சலரேஷன். இப்போ லீனியர் ஆக்சலரேஷன் ஏ தெரியும் இல்லையா? தெரியும் சார். இப்போ நீ நேராக பைக்கில் போகிறது லீனியர் ஆக்சலரேஷன்மா. சர்க்குலர் பாத்தில் சுற்றி வந்தால் ஆங்குலர் ஆக்சலரேஷன். ரைட்டா? நீ நேராக நடந்து போனால் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். சர்க்குலர் பாத்தில் சுற்றி வந்தால் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். நீ நேராக போகும் பொழுது லீனியர் வெலாசிட்டி. சர்க்குலர் பாத்தில் வந்தீங்கன்னா ஆங்குலர் வெலாசிட்டி. அப்போ உனக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். 1 டைமென்ஷனில் நடந்தால் லீனியர், 2 டைமென்ஷனில் நடந்தால் ஆங்குலர். கற்றுக்கிட்டியா? இங்கே ஏன்னா இங்கே ஆல்ஃபா, இங்கே வீன்னா இங்கே ஒமேகா, இங்கே ஒய்னா அங்கே தீட்டா. நம்ம கிளியராமா? ரைட். ஓகே சார். அப்படியே பார்த்தே எழுதிக்கலாம். ஏக்கு பதிலாக ஆல்ஃபா, ஒய்க்கு பதிலாக தீட்டா. இது லீனியர், இது ஆங்குலர், இது லீனியர், இது ஆங்குலர். அவ்வளோதான். ரைட். நான் திரும்பி ரொட்டேஷனல் மோஷன் நடத்துகிறேன். இப்போ கவனமாக கற்றுக்கிட்டே வாங்க. ஒமேகாவுக்கு பதிலாக ரூட் ஆஃப் ஜி பை எல். அவ்வளோதான். ரைட்டா? ஒமேகான்றது யார்? இந்த ஈக்குவேஷன் ரொம்ப நல்லா பாருங்கள். ஒமேகாவுக்கு பதிலாக ரூட் ஆஃப் ஜி பை எல். எல் பி த லென்த் ஆஃப் த பெண்டுலம். ஜின்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ரைட்டா? ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த டெரிவேஷன் போட்டிருக்க வேண்டாம். சரி, 11th பிள்ளைங்க இருக்குங்களான்றதுக்காக சொல்லி கொடுத்துருந்தேன். ஒமேகாவுக்கு பதிலாக உனக்கு நல்லா தெரியும் தானே? 2π/tன்னு கற்றுக்கிட்டீங்களா நேற்று? 2π/t ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜி பை எல். ஃபைனலாக நம்ம தேடி வந்தது t ஈக்குவல் டு 2π ரூட் ஆஃப் எல்/ஜி. ஒருவேளை இவ்வளோ நேரம் நடத்துனதில் எங்கேயாவது உனக்கு ஒரு லேக் இருந்ததுன்னா கூட அதை பற்றி கவலைப்படாத. இந்த ஈக்குவேஷனை மட்டும் நல்லா பாரு. ப்ராப்ளம் சால்விங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெரிவேஷன் ஒரு டைம் திரும்பவும் பார்த்து எழுதி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஓடியாந்துடும். ரைட்டா? நம்மள்ட்ட யாரும் ஸ்டேட் போர்ட் பிள்ளைங்க இல்லைன்றதுனால பிரச்சனை இல்லை. ஸோ டேரெக்டாக டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் 2π ரூட் ஆஃப் எல்/ஜி. 2π ரூட் ஆஃப் எல்/ஜி. ரைட் சார். இதுக்கப்புறம் தான் நமக்கு வேலை இருக்குது. இங்கே பாருங்களேன், டைம் பீரியட்னா என்னங்க சார்? இது ஒரு பெண்டுலம். பாசிட்டிவ் மேக்ஸிமம் போயிட்டு நெகட்டிவ் மேக்ஸிமம் வந்து அகைன் மீன் வந்தால் இது ஒரு டைம் பீரியட். சொல்லி கொடுத்தனா? மீன்லேருந்து பாசிட்டிவ் மேக்ஸிமம் மட்டும் போகிற டைம் பீரியட் t/4. பாசிட்டிவ் மேக்ஸிமத்திலிருந்து அகைன் மீன் மட்டும் வந்தால் t/4. மீன்லேருந்து நெகட்டிவ் மேக்ஸிமம் போனால் ஒரு t/4, திரும்ப வந்தால் ஒரு t/4. 4 t/4 சேர்ந்தது தான் ஒரு t. ரைட்டா? 4 t/4 சேர்ந்தது ஒரு t. இதுதான் டைம் பீரியட். அப்போ என்ன கேட்பாங்கன்னா, இந்த லென்த்து கொடுத்துருவாங்க. நீங்கள் எர்த்தில் இருந்தால் ஜி 9.8, மூணில் இருந்தால் 2.5, வேறு ஒரு பிளானட்டில் இருந்தால் வேறு ஒரு ஜி. அப்போது இந்த டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு யார் மட்டும் இருந்தால் போதும்? 2π ரூட் ஆஃப் எல் தெரிஞ்சால் போதும், ஜி தெரிஞ்சால் போதும். இப்போது எர்த்தில் மட்டும் இருக்குன்னா ஜி பிரச்சனை இல்லை, லென்த்தை மட்டும் பார்த்தா போதும். இதே ஒரு பெண்டுலம் எர்த்தில் இருக்குது, இன்னொரு பெண்டுலம் மூணில் இருக்குது, லென்த்து மாறலை. அப்போ இங்கே கிராவிட்டி ஆஃப் எர்த்து, அங்கே கிராவிட்டி ஆஃப் மூன் சப்ஸ்டியூட் பண்ணணும். பிரமாதமாக கற்றுக் கொடுக்குற மாதிரி நல்லா கற்றுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. ஒரு பெண்டுலம்
ஆசிலேட் பண்ணுறீங்க, டைம் பீரியடுக்கு என்னடா ஃபார்முலா, இதுக்கு மட்டும் பதில் சொல்ல தெரிஞ்சால் இப்போதைக்கு போதும். 2π ரூட் ஆஃப் எல் பை ஜி, 2π ரூட் ஆஃப் எல் பை ஜி கற்றுக்கலாமா? ஸோ கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. இதிலிருந்து கிட்டத்தட்ட 10 மாடல் சம் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நான் ஒன்று ஒன்றா கற்றுக் கொடுக்குறேன், அப்படியே பொறுமையாக பார்த்துக்கிட்டு வா. இவ்வளோ நேரம் நீ எப்படி கற்றுக்கிட்டேன்னு தெரில, ஆனால் வரப்போகிற கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் இருக்குது. இன்னும் வரப்போகிற டைமை அவ்வளோ நல்லா கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள். தெரியலனா உடனே சார்னு கூப்பிட்ரு, எனக்கு புரியல சார், இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்க, கேட்டுரு. ஸோ டைம் பீரியட் ஈக்குவல் டு 2π ரூட் ஆஃப் எல் பை ஜி, எல் பி த லென்த் ஆஃப் த பெண்டுலம், ஜி பி த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பெண்டுலத்தை எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல தண்ணிக்குள்ளே வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு லாரி மேலே ஏற்ற போகிறோம். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே கொண்டு போகிறோம். அதுக்கப்புறமா எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்க போகிறோம். அப்புறம் லாரி மேலே இருந்த பெண்டுலத்தை சர்க்குலர் பாத்தில் சுத்த விட போகிறோம். இது எல்லாமே அப்ளிகேஷன் சம்மு, ரைட்டா? ஸோ ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டே வரீங்களா? பாருங்கள். டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் ரூட் ஆஃப் எல் பை ஜி. ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு பக்கத்தில் நோட் இருந்தால் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆத்மார்த்தமாக கற்றுக்குங்க, அப்போ தான் நல்லா புரியும், சூப்பராக புரியும். இது ஒரு ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டில் ஒரு ஸ்ட்ரிங், த்ரெட் இல்லை ஸ்ட்ரிங், மெட்டல் ஸ்ட்ரிங், ஒரு இரும்பாலான ஒரு மெட்டல் ஸ்ட்ரிங். இங்கே பெண்டுலம், இதோட மாஸ் வந்து எம். லென்த் ஆஃப் த பெண்டுலம் எல் நாட். கவனமாக கவனிங்க. இந்த பெண்டுலத்தை நான் ஆசிலேட் பண்ணுறேன். இங்கே போயிட்டு அகைன் இங்கே வந்து அகைன் இங்கே வருது. இது ஒரு ஆசிலேஷன். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த கொஷினோட டைம் பீரியடுக்கு என்னடா ஃபார்முலான்னு கேட்குறேன். சார் 2π ரூட் ஆஃப் ஆக்சுவல் ஃபார்முலா எல் பை ஜிங்க சார். அவங்க லென்த் எல் நாட்டுன்னு கொடுத்ததுனால நம்ம எல் நாட்டுன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ எல் நாட்னா என்னடா, எல் நாட் பி த இனிஷியல் லென்த்து. கற்றுக்கிட்டிங்களா? அடுத்தது இன்னும் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஏற்கனவே 0 டிகிரியில் இருக்குது இந்த இடம், இந்த ஸ்ட்ரிங் 0 டிகிரியில் இருக்குது. அதை நான் 100 டிகிரிக்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன். 100 டிகிரிக்கு இன்க்ரீஸ் பண்ணால் என்ன நடக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே எல் நாட்டாக இருந்தது, இப்போ தான் தெர்மல் ஃபிசிக்ஸில் படிச்சுட்டு வந்தீங்க, எக்ஸ்பேண்ட் ஆகுன்னு படிச்சிங்க. இது வரைக்கும் டெல் நாட்டு எல் நாட்டு, இதுக்கப்புறம் டெல் எல்லு. அப்போ இதோட டோட்டல் லென்த்து எல்லு. ஒத்துக்கிறீங்களா? யாராவது சொல்லுங்கள், இந்த எல் ரிலேஷன் என்ன கற்றுக் கொடுத்தேன் சொல்லுங்கப்பா. எல் ரிலேஷன் என்ன கற்றுக் கொடுத்தேன்? L0 plus L0 delta L. ப்ளஸ் டெல்டா Changing எல். L. ரைட் பா, நல்லா சொன்னேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுமா. L0 ப்ளஸ் டெல் எல். ஓகே, அதுக்கப்புறம் L ஈக்குவல் டு L0 எவ்வளோ கற்றுக் கொடுத்தேன்? 1 plus alpha delta T. அவ்வளோதான் பா. L ஈக்குவல் டு L0 1 ப்ளஸ் ஆல்ஃபா டெல் தீட்டா. பா லீனியர் எக்ஸ்பான்ஷன், ஏரியல் எக்ஸ்பான்ஷன், சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன், அதுதான் அப்புறம் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் கற்றுக் கொடுத்தேன்ல. எவ்வளோ பேசியிருந்தோம், 1:2:3 பேசியிருந்தோம், ஆல்ஃபா பீட்டா காமா ரேஷியோ பேசியிருந்தோம். நான் சொல்லல, உங்களுக்கு மறதி நோய் ரொம்ப அதிகமாகிடுச்சு. மறதி நோய், அம்னீஷியா. அதனால் எல்லோரும் மறந்து போயிடுறீங்க. தப்பு தானே இது? ஒரு டைம் கற்றுக் கொடுத்தோம், ஒரு டைம் படிச்சிட்டோன்னா அங்கேயே அது சேர் போட்டு உட்காந்துக்கணும், எட்ட போகக்கூடாது. ஸோ L ஈக்குவல் டு L0 1 ப்ளஸ் ஆல்ஃபா டெல் தீட்டா. அப்போது இதோட டைம் பீரியடுக்கு என்னடா ஃபார்முலா? இந்த பெண்டுலம் லென்த் அதிகமான பிறகு டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா சார்? ரூட் ஆஃப் எல் பை ஜி. உங்களால் உணர முடியுதா? இனிஷியல் லென்த் இருக்கும்பொழுது L0, லென்த் இன்க்ரீஸ் ஆனால் எல், ரைட்டா? 2πக்கு 2π, ஜிக்கு ஜி. அப்போது இந்த இடத்துல நான் டி டேஷ்னு எடுத்துக்கிறேன். லென்த் அதிகமானதுனால டி டேஷ். அப்போ டி டேஷ் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ரூட் எல்லு, டி டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ரூட் L0. ஒத்துக்கிறீங்களா? இப்போ என்னோட கேள்வி டி டேஷ். ஏற்கனவே L0 இருந்தது, இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகி எல் ஆகிடுச்சு. ஏற்கனவே டைம் பீரியட் 4 செகண்டு, இப்போ எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் டைம் பீரியட் என்ன ஆகும்? யாராவது சொல்லுங்கள். டைம் பீரியட் அதிகமாகுமா கம்மியாகுமா? அதை மட்டும் சொல்லுங்கள். இன்க்ரீஸ். காரணம் சொல்லுங்கள். எல் இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான், சூப்பராக சொல்லிட்டீங்க சார். டைம் பீரியட் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு லென்த்துங்க சார். லென்த் அதிகமாக அதிகமாக டைம் பீரியட் அதிகமாக போகுது, ரைட்டா? அப்போ லென்த் ஆஃப் த பெண்டுலம் இன்க்ரீசஸ், டைம் பீரியட் ஆல்சோ இன்க்ரீசஸ். முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்ல கற்றுக்கணும், அதுக்கப்புறம் தான் சம்குள்ளார போகணும். இப்போ உங்ககிட்ட ஜென்ரலாக ஒரு பெண்டுலம் 10 சென்டிமீட்டரில் இருக்குது, நான் 15 சென்டிமீட்டராக மாற்றுறேன். இப்போ டைம் பீரியட் என்ன ஆகும் சார்? 10 இருக்கும்பொழுது 4 செகண்டு, 15 வந்திருக்கும்போது 6 செகண்டு. அப்போ டைம் பீரியட் அதிகமாகுது. அப்போ டி டேஷ் பை டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் பை L0, ரைட்டா? பா இங்கேருந்து உங்களுக்காக ஒரு அற்புதமான செம்மு. இந்த செம்மு ஏற்கனவே நீங்கள் எங்கே படிச்சிங்க? தெர்மல் ஃபிசிக்ஸில்
லென்த்து ஏரியா வால்யூம்க்கு அடுத்த டாப்பிக்கில் சொல்லி கொடுத்தேன். அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஆசிலேஷன் வரும்பொழுது திரும்ப இது வரும், மறுபடியும் அங்கேயும் நம்ம போய் நல்லா கற்றுக்கலான்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? உனக்கு ஞாபகம் இல்லைன்னா நான் ஞாபகப்படுத்துகிறேன். டி டேஷ் பை டி, ஒரே நிமிஷம் டி டேஷ் பை டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் பை எல் நாட். ஆக்சுவலாக இதான் இருக்குது. சரி, எல்லுக்கு பதிலாக எல் நாட் 1 + ஆல்ஃபா டெல் தீட்டான்னு எங்களுக்கு தெரியும். இந்த இடம் ஒரு எல் நாட் போய் சேர்ந்துருச்சு. அதனால் டி டேஷ் பை டி ஈக்குவல் டு 1 + ஆல்ஃபா டெல் தீட்டா, ரூட்டெல்லாம் எங்கள் ஊரில் 1/2ன்னு போட்டுக்கலாம், பவரில் 1/2. அப்போ டி டேஷ் பை டி ஈக்குவல் டு 1 + ஞாபகம் இருக்குது, அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தனே, 1 + x ஹோல் பவர் n வந்து 1 + nxன்னு சொல்லணும்னு சொன்னேன். அப்போ இந்த 1/2 உள்ளே வந்துடும். 1/2 ஆல்ஃபா டெல் தீட்டா, 1/2 ஆல்ஃபா டெல் தீட்டா. கரெக்ட் தானே? அப்போ டி டேஷ் பை டி -1 இந்த பக்கமாக வந்துடுமா? -1 அங்கேருந்து இந்த பக்கம் வந்துடும். இப்போ அடிக்கடி பென் எழுதாது போயிடுது, அதனால தான் ஒரு சின்ன டைம் லேக் தெரியுது உங்களுக்கு. 1/2 ஆல்ஃபா டெல் தீட்டா. ஸோ டி டேஷ் மைனஸ் டி பை டி ஈக்குவல் டு 1/2 ஆல்ஃபா டெல் தீட்டா. நிதானமாக சொல்லுங்கள். இந்த டி இனிஷியல் டைம் பீரியட், இந்த டி டேஷ் ஆஃப்டர் டெம்பரேச்சர் இன்க்ரீசிங் டைம் பீரியட். அப்போது டெம்பரேச்சர் அதிகமான பிறகு டைம் பீரியட் அதிகமாகும். மேலே இருக்கிறது சேஞ்ச் இன் டைம் பீரியட். நான் என்ன சொன்னேன்? எல்லாம் இருக்கும்பொழுது 4 செகண்டு, சரி எல் நாட்டாக இருக்கும்போது 4 செகண்டு, எல்லாம் இருக்கும்பொழுது 6 செகண்டுன்னு சொன்னேன். அப்போ டெல்டி 2 செகண்டாக இருக்குமா? அப்போ டெல்டி பை டி ஈக்குவல் டு 1/2 ஆல்ஃபா டெல் தீட்டா. இதில் என்ன கேட்பாங்கன்னா 2 கொஷின் கேட்பாங்க, நிதானமாக கவனிங்க. ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் டைம் பீரியட்னு கேட்டாங்கன்னா டெல்டி பை டியை அப்படியே கண்டுபிடிங்க போதும். கேர்ஃபுல்லாக கவனி, 2 மாடல் தான். உங்ககிட்ட ஆல்ஃபா கொடுத்துட்டேன், ஆல்ஃபாவோட வேல்யூ 0.004 பெர் டிகிரி சென்டிகிரேட், லீனியர் எக்ஸ்பான்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் ஆல்ஃபா கொடுத்துட்டேன். அந்த பெண்டுலம் 0லிருந்து 100 டிகிரிக்கு போகுதுன்னு சொல்லிட்டேன். அப்போ டெல் தீட்டாவை 100ன்னு கொடுத்துக்கிறீங்க. ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் டைம் பீரியட்னு சொன்னால் டெல்டி பை டியை கண்டுபிடிச்சி அப்படியே விட்டுரு. ஒருவேளை பர்சன்டேஜ் சேஞ்ச் கேட்டாங்கன்னா, பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் டைம் பீரியட்னா ஒன்றும் பண்ணாத, இன்ட்டு ஒரு 100 போட்டு பர்சன்டேஜில் சொல்லிடு. டெல்டி பை டி இன்ட்டு 100. கற்றுக்கிட்டிங்களா? ஸோ மேலே சொல்லியிருக்கிறது ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் டைம் பீரியட், அடுத்தது சொல்லியிருக்கிறது பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் டைம் பீரியட். ஒருவேளை 3வது கொஷின்னு சேஞ்ச் இன் டைம் பீரியட் மட்டும் கேட்டாங்கன்னா என்ன சார் பண்ணுறது? சேஞ்ச் இன் டைம் பீரியட் மட்டும் கேட்டாங்கன்னா டெல்டியை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. 1/2 ஆல்ஃபா டெல் தீட்டா டி. இந்த டெல்டி சேஞ்ச் இன் டைம் பீரியட், இந்த டி இனிஷியல் டைம் பீரியட். அப்போது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது உங்ககிட்ட தான் இருக்குது. எப்படிலாம் கேட்பாங்கன்றது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். 0 டிகிரியில் இருக்கிற பெண்டுலத்தை 100 டிகிரிக்கு கொண்டு போகும்பொழுது எவ்வளோ டைம் பீரியட் சேஞ்ச் ஆகும், எவ்வளோ ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் ஆகும், எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகும், எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா தான். அதை ஹேண்டில் பண்ணுறது தான் நீ பண்ண வேலை. வெறும் டெல்டி சேஞ்ச் இன் டைம் பீரியட் பை டி ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் டைம் பீரியட் இன்ட்டு 100 பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் டைம் பீரியட். சூப்பராக இருந்துச்சு இந்த டாபிக். அப்படியே ஒரு டைம் பாருங்கள் மேலேருந்து. இனிஷியல் லென்த் எல் நாட்டு, ஃபைனல் லென்த் எல். டெம்பரேச்சர் உள்ளே இன்வால்வ் ஆகிறதுனால எல் நாட் 1 + ஆல்ஃபா டெல் தீட்டா. சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இந்த சால்வ் பண்ணுறதுலாம் சும்மா ஒரு டைம் எழுதி பார்த்துக்கோ. இந்த 3 விஷயம் தான் உனக்கு வேணும். பாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். டெல்டி பை டி இன்ட்டு 100 டெல்டி. இந்த 3த்தையும் வச்சு பார்த்துக்கோங்க. டேட்டா எடுக்க கற்றுக்கோங்க. ஆல்ஃபா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். கவலையே படாத, எல்லா நேரமும் இந்த டெல் தீட்டா 100ஆக தான் இருக்கும். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எல்லா ஆல்ஃபாவும் 0.004 பெர் டிகிரி, 0.0038 பெர் டிகிரி இப்படி இருக்கும். அப்போ பக்கத்தில் இருக்கிற டெம்பரேச்சரை 100ன்னு கொடுத்தா தான் அது 0.4க்கு போகும். அப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் பெரும்பாலான சம்மில் 100ஆக தான் இருக்கும். ரைட்டா? ஸோ இது மாடல் 1 சம்மு. ரைட்? ஸோ ஃபார்முலாவிலேருந்து சூப்பராக கற்றுக்கிட்டீங்க. அடுத்தது 2வது கொஷின். ஒரே ஃபார்முலா தான். அந்த t = 2π√L/g தான். ஆனால் இதை வச்சுக்கிட்டு எவ்வளோ சம் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணலாம். அவன் எவ்வளோ சம் வேணாலும் கிரியேட் பண்ணிட்டோம், அசால்ட்டாக நம்ம பதில் சொல்லுவோம். 2வது சம் என்ன சார் இது? when the pendulum is immersed into a liquid.
சரி நனைஞ்சிராதா? நனைஞ்சாலும் பரவாயில்ல, கண்டுபிடிச்சி தான் ஆகணும். when the pendulum is immersed into a liquid, placed into a liquid. இப்போ இங்கே பாருங்களேன், இது ஒரு பெண்டுலம். பெண்டுலத்தோட லென்த்து எல் தான். இப்போது ஏரில் இருக்கிறதுனால ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி தான். ஆசிலேட் பண்ணுற டைம் பீரியடுக்கு என்னடா ஃபார்முலா? 2π√L/g. இதே பெண்டுலத்தை when placed it எங்கன்னா இம்மர்ஸ் பண்ணுறேன். இம்மர்ஸ் பண்ணும்பொழுது நான் ஆசிலேட் பண்ணுறேன். அப்போ டைம் பீரியட் கிராவிட்டி ஜி டேஷ். ஏன்னா உனக்கு நல்லா தெரியும், ஏரில் இருக்கும்பொழுது ஜியாக இருந்தால் லிக்விடில் இருக்கும்பொழுது ஜி டேஷ். அப்போ அங்கே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி குறையுமா அதிகமாகுமான்னு உடனே நான் கேட்க போகிறேன். நீயும் வழக்கம் போல் முழிக்க போகிறேன். ஏற்கனவே ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபலில் சொல்லி கொடுத்தேன். யாராவது சொல்லுங்கள். சொல்லுங்கள், ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபலில் கிராவிட்டிக்கு என்ன ஃபார்முலா? உள்ளே வச்ச பிறகு ஞாபகம் வருதா? ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு 1 - σ/ρ. ஞாபகம் வருதா? நல்லா பாரு. ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபலில் apparent weight equal to actual minus thrustன்னு சொல்லி கொடுத்தேன். ரைட், இங்கே பாரு, திரும்ப புரிய வைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த இடம் பெண்டுலம், தண்ணியில் நம்ம வச்சிட்டோம். பெண்டுலம் ஆசிலேட் ஆகுது. இப்போது நல்லா கவனிய, லிக்விடில் இருக்கிறதுனால வெயிட் ஆஃப் த பாடி ஆக்ட்ஸ் டவுன்வர்ட், அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அப்வர்ட். அப்த்ரஸ்ட் இங்கே இருக்குமா? அதுதான் நீங்கள் பயான்சின்னு சொல்லி கொடுத்தீங்க எனக்கு. அப்போ ரெண்டுத்தோட ரிசல்டன்ட்டு எம்ஜி டேஷ். இது ரெண்டும் சேர்ந்தது எம்ஜி டேஷ். எம்ஜி டேஷ் வேணும்னா எம்ஜி மைனஸ் அப்த்ரஸ்ட்டு. இந்த எம்முக்கு பதிலாக ரோ விஜி, அப்த்ரஸ்ட்டுக்கு பதிலாக சிக்மா விஜி. இது எல்லாத்தையும் வெளில எடுத்து காமன் கேன்சல் பண்ண பிறகு நமக்கு கடைசியாக கிடைக்கிறது ஜி டேஷ் கிடைக்கும். ஜி இன்ட்டு 1 - σ/ρ. ரைட்டா? இதை நீங்கள் கண்டிப்பாக ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அங்கேயும் அது இம்பார்ட்டன்ட், இங்கே பெண்டுலத்துலேயும் அது ரொம்ப தேவைப்படும். சரி, எனக்கு ஒன்றும் பெரிய கிளாரிட்டி இல்லை, பயப்படாது. ரொம்ப சொல்லுப்பேன். ரோ வந்து டென்சிட்டி ஆஃப் வாட்டரா டென்சிட்டி ஆஃப் பாபா சார்? எப்போவுமே ரோன்னாலே அதிகமானது டென்சிட்டி ஆஃப் மெட்டல். மெட்டல்னால் அங்கே இருக்கிற பாடி, பாபு. ஒட்டுமொத்த ஃபிசிக்ஸ் புக்கில் நீ எங்கே தேடினாலும் சிக்மான்றது டென்சிட்டி ஆஃப் அங்கே நீங்கள் என்ன லிக்விட் எடுத்துக்கிட்டிங்களோ அந்த லிக்விட். வாட்டராக இருந்தால் வாட்டர், வேறு ஏதாவது லிக்விடாக இருந்தால் வேறு ஏதாவது லிக்விடோட டென்சிட்டி. ரைட்டா? எல்லாருக்கும் ஃப்ளோட்டிங் கான்செப்ட் கூட தெரியும் இல்லையா? சிக்மா பெருசாக இருந்தால் உள்ள சொல்லுமா. எனக்கு ஒரு டவுட் சார். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல வந்து எந்த மீடியத்துல வச்சாலும் கிராவிட்டி மாறாதுன்னீங்களே, யார் சொன்னது? நானா சொன்ன அப்படி? ஆமா, அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல வாட்டர்ல வைக்கிறப்ப. நீ சொல்றது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், நான் சொல்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. நீ ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கிற. அது F = G m1 m2/r². அது பாடியோட மாஸையும் டிஸ்டன்ஸையும் மட்டும் பொறுத்தது. ரைட்டா? நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இங்கே ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பாருமா. வெயிட் ஆஃப் த பாடி டவுன், அப்த்ரஸ்ட் மேலே. இப்போது ஒரு 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 10 கிலோ இருக்கக்கூடிய கல்லை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு குளத்தில் போட்டிங்க. அது வெளியில் இருக்கும் பொழுது தான் உன் கையில் 10 கிலோவாக தெரியும். அந்த குளத்துலேருந்து நீங்கள் கீழேருந்து லிஃப்ட் பண்ணும்பொழுது உனக்கு கீழேருந்து யாரோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸு. அப்போ அது 10 கிலோவாக இருக்காது, 7 கிலோ 8 கிலோ 6 கிலோ இப்படி தான் இருக்கும். அப்போ கிராவிட்டி குறைஞ்சதுனால தானே வெயிட்டு கம்மியாக இருக்குது. ஆமாம் சார். அப்போ ஜி வேறு எஃப் வேறுன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு 1 - σ/ρ. சரி, இன்னும் கூட எங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கல. ஒன்றும் இல்லைப்பா, இங்கே பாருங்களேன். ஒரு பெண்டுலத்தை கொண்டு போயிட்டு தண்ணிக்குள்ளே வச்ச பிறகு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி டேஷ். இந்த ஜி டேஷ் என்னவா இருக்குன்னா ஜி 1 - σ/ρ. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரோ வேறு யாரும் இல்லை, இவனோட டென்சிட்டி. சிக்மா வேறு யாரும் இல்லை, நீங்கள் எடுத்துக்கிட்ட லிக்விடோட டென்சிட்டி. இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்து யாராவது சொல்லுங்கள். ஜி டேஷ் ஜி, இதில் யார் சின்னவன் யார் பெரியவன்? ஜி டேஷ் லெஸ் தென் ஜியா, ஜி டேஷ் கிரேட்டர் தென் ஜியா? ஜி டேஷ் லெஸ் தென் ஜி. காரணம் 1 - சம் வேல்யூ மைனஸ் ஆகுது. ஜியிலேருந்து மைனஸ் ஆகுது. 9.8லேருந்து 1 2 மைனஸ் ஆகுது. முடிஞ்சு போச்சு, ஆன்சருக்கு வந்துட்டோம். ஜி டேஷ் லெஸ் தென் ஜின்றதுனால டி டேஷுக்கும் டிக்கும் ரிலேஷன் போடுங்க. ஃபார்முலா யோசிச்சுக்கோ. 2π√L/g. டீக்கும் ஜிக்கு என்னப்பா சம்பந்தம்? வாயத்தர இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ ஜி டேஷ் கம்மியாக இருந்தால் இங்கே டி டேஷு அதிகமாக. இதுதான் உங்கள் ஆப்ஷனில் இருக்க போகிறது.
அப்போ என்ன தெரியுமா கேட்க போகிறாங்க, ஒரு பெண்டுலம் ஏரில் இருக்கும்பொழுது கிராவிட்டி ஜி, லிக்விடில் வச்சுட்டிங்கன்னா ஜி டேஷ், ஏரில் இருக்கும்பொழுது டைம் பீரியட் டி, லிக்விடில் இருக்கும்பொழுது டைம் பீரியட் டி டேஷ், ஃபைண்ட் த ரிலேஷன் பிட்வீன் டி அண்ட் டி டேஷ். அப்படியே டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். டி டேஷ் கிரேட்டர் தென் டி. பியாண்ட் த லெவல். சரி, இன்னும் எங்களுக்கு கஷ்டமாக கொஷின் கொடுக்கணும்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா இந்த கொஷின் எப்படி கொடுப்பாங்க? டி டேஷ் ஈக்குவல் டு 2π√L/G டேஷ் வாட்டரில் வச்ச பிறகு. ஒருவேளை ரொம்ப ரேர் செம்மு வந்துச்சுனாலும் உனக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. இந்த ஜி டேஷுக்கு பதிலாக ஜி இன்ட்டு 1 - σ/ρ. நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணுவீங்க. 2π நம்பர், எல் பி த லென்த் ஆஃப் த பெண்டுலம், ஜி 10 கொடுத்துக்க போகிறேன், சிக்மா டென்சிட்டி ஆஃப் லிக்விட் கொடுத்துக்க போகிறேன், ரோ டென்சிட்டி ஆஃப் பாடி எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணிங்கன்னா டைம் பீரியட்னா ஆகிடுது. அதிகமாக கிடைக்கும். ஒன்றும் இல்லை, இந்த டி 4 செகண்ட்னா இந்த டி ஒரு 10 செகண்ட் அந்த மாதிரி கிடைக்கும். டைம் பீரியட் அதிகமாகுதுன்னா என்ன மீனிங் தெரியுமா? ஸ்லோவாக போயிட்டு ஸ்லோவாக வருதுன்னு அர்த்தம். ஏரில் இருக்கும் பொழுது ஒரு பெண்டுலம் பாருங்களேன் ஃபாஸ்ட்டாக போயிட்டு வந்துடும், அப்போ 4 செகண்டில் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே ஒரு லிக்விடில் இருக்கும் பொழுது அப்படியே பொறுமையாக போயிட்டு ஹாயாக வந்து இந்த பக்கம் வர்றதுக்கு 10 செகண்ட் ஆகிடும். அப்போ மீடியத்திற்குள்ளார போன பிறகு டைம் பீரியட் அதிகமாகுது. காரணம் கிராவிட்டி குறையுது. ரைட்டா? இது அப்படியே வார்த்தையாகவே கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த சிம்பிள் பெண்டுலம் பிளேஸ்ட் இன் வாட்டர் ஆர் எனி லிக்விட், நியூ டைம் பீரியட் என்ன ஆகும்? நியூ டைம் பீரியட் இனிஷியலை விட கிரேட்டர், இனிஷியலை விட லெஸ்ஸர், இனிஷியலுக்கு ஈக்குவல், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீ அப்படியே கண்ண முடி யோசிச்சு தண்ணிக்குள்ளே வச்சுட்டோமா ஜி டேஷ் வந்து கம்மியாகிடும், அப்போ டி டேஷ் வந்து அதிகமாகிடும். அப்போ டி டேஷ் கிரேட்டர் தென் டி. when placed in it is water, டைம் பீரியட் இன்க்ரீசஸ். முடிஞ்சு போச்சு. அப்படியே இன்க்ரீசஸை டிக் பண்ணிக்க வேண்டியது தான். நல்லா கற்றுக்கிட்டீங்களா? இது சம் நம்பர் 2. திரும்ப திரும்ப ஒரு டைம் யோசிச்சு பார்த்து எழுதி பார்த்துக்கிட்டேன்னா நீ தப்பு பண்ண மாட்டேன். இந்த லெசன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ் 5 கொஷின் நம்மளை காப்பாற்ற போகிற ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன். அது ரெண்டுமே. அடுத்தது சார், பெண்டுலத்தை எடுத்துகிட்டு வந்தோம். முதல்ல அதை ஹீட் பண்ணோம், ரெண்டாவது தண்ணிக்குள்ளே வச்சோம். அடுத்தது எங்கே சார் கொண்டு போக போகிறோம்? இந்த பெண்டுலத்தை இப்போ லிஃப்ட்டுக்குள்ளார ஏற்ற போகிறோம். ரைட்டா? பார்த்துக்கிட்டே வாங்க. அதுக்கு முன்னாடி லாஸ் ஆஃப் மோஷனில் உங்களுக்கு லிஃப்ட் சம் சொல்லி கொடுத்தேன். நான் பெண்டுலம் உள்ளார போகலை, நான் லிஃப்ட் சம்மை முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே வந்தால் தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஃபஸ்ட்டு கேஸு லிஃப்ட் ஈஸ் அட் ரெஸ்ட்டு. உனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு லிஃப்ட்டு உன் கண்ணு முன்னாடி அதை கொண்டு வா. இப்போ ஏதோ ஒரு மாலில் இல்லை போத்தீஸில் எங்கேயோ ஒரு லிஃப்ட்டு பார்க்குறீங்க. ஸோ அந்த லிஃப்ட் அப்படி பாருங்கள். அந்த லிஃப்ட்டில் ஒரு வெயிட் மிஷின் வச்சுட்டேன். இதுதான் நீ, உன்னோட வெயிட்டு 50 kg. லிஃப்ட்டு ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது இந்த ரீடிங் காமிக்கிறதும் 50 kg. அப்படின்னா என்னங்க சார் அர்த்தம்? ஆக்சுவல் வெயிட்டும் அப்பேரண்ட் வெயிட்டும் ஈக்குவலு. அப்பேரண்ட் வெயிட்டு ஜி டேஷ் எம்ஜி டேஷ், ஆக்சுவல் வெயிட்டு எம்ஜி. எம்மை போட்டு தள்ளிடுங்க. அப்போ ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜி. தங்கங்களா கவனமாக கவனிங்க. லிஃப்ட்டு ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி மாறவே மாறாது, சேமாக தான் இருக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட் படிங்க எல்லாருமே. லிஃப்ட்டு ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி மாறாது. ஜி டேஷ் ஈக்குவல் டு டி. கற்றுக்கிட்டிங்களா? டைம் பீரியடுக்கு என்னப்பா ஃபார்முலா சொன்னேன்? 2π√L/G தானே சொன்னேன். 2π√L/G. லிஃப்ட்டில் வச்ச பிறகு 2π√L/G டேஷ். ஜியும் ஜி டேஷும் ஈக்குவலாக இருந்தால் டியும் டி டேஷும் ஈக்குவல். எல்லோரும் கொஷின் நம்பர் 1 படிச்சுக்கோங்க. அப்போ என்ன கேட்க போகிறாங்கன்னா, ஒரு பெண்டுலத்தை நம்ம லிஃப்டில் பிளேஸ் பண்ண போகிறோம். இப்போ பேரலாக லாஸ் ஆஃப் மோஷனையும் இங்கே நான் கற்றுக் கொடுத்துறேன், இங்கேயும் இதை கற்றுக் கொடுத்துறேன். ரெண்டும் ஒன்று தான், வேறு ஒன்றும் இல்லை. அங்கே ஆக்சுவல் வெயிட் ஈக்குவல் டு அப்பேரண்ட் வெயிட்டு. அங்கே எம்மை விட்டுட்டு இங்கே ஜியை மட்டும் வச்சு பேசுங்களேன். லிஃப்ட் ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜியாக இருக்கிறதுனால டைம் பீரியட் மாறாது. நீங்கள் வெளியில் இருக்கும்பொழுது என்ன டைம் பீரியடோ லிஃப்ட்டுக்குள்ளார வச்சாலும் நீங்கள் ஆசிலேட் பண்ணிங்கன்னா அதே டைம் பீரியட் தான் கிடைக்கும். இது 4 செகண்ட், அதுவும் 4 செகண்ட் தான் கிடைக்கும். ஃபஸ்ட் கொஸ்டின் நல்லா படிச்சிங்களா? லிஃப்ட் ரெஸ்ட்டில் இருக்கும்பொழுது என்ன மாறாது? கிராவிட்டியும் மாறாது, டைம் பீரியடும் மாறாது. ரைட்டா? அடுத்தது செகண்ட் கொஸ்டின். அதில் லிஃப்ட்டு அப்வேர்டில் மூவ் ஆகலாம், டவுன்வேர்டில் மூவ் ஆகலாம். லிஃப்ட் இஸ்
லிஃப்ட் இஸ் ஆக்சலரேட்டட் அப்வர்டாக இருக்கலாம், இல்லைன்னா டவுன்வர்டாக இருக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியாக இருக்கணும். இப்போ பாருங்க, லிஃப்ட் கீழே இருந்து மேலே போக போகுது, கரெக்டாக 5 மீட்டர் per செகண்டில் போகுது. மேலேருந்து கீழே இறங்குது, 5 மீட்டர் per செகண்டில் வந்துட்டுருக்கு. இதை பார்த்ததும் உங்களுக்கு ஏதாவது தோணுதா? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா அடுத்த வார்த்தை நீங்கள் என்ன சொல்லணும்? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி யாரோ ஜீரோ, யார் அந்த ஜீரோ? ஆக்ஸலரேஷன் 0. அவ்வளோதான், ஆக்சலரேஷன் ஜீரோ. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா ஆக்சலரேஷன் ஜீரோ. அப்போ ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருக்கிறதுனால ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி எழுதுவீங்க? நார்மல் ஃபோர்ஸ் மேலே, வெயிட் ஆஃப் த பாடி கீழே, ஆக்சலரேஷன் ஜீரோ, n அப்வர்ட், mg டவுன்வர்ட். அப்வர்ட்ன்றதுனால ப்ளஸ்ஸு, mg டவுன்வர்ட்ன்றதுனால மைனஸு, ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஃப்ரீ பாடி டயக்ராம் உனக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். தெரியலனாலும் கவலைப்படாது. இப்போ அடுத்தது மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து 11th இன்னொரு டைம் தான் பேச போகிறோம். தெரியாதெல்லாம் மறுபடியும் ஃபாஸ்ட்டாக கற்றுக்கோங்க. அப்போ n = mg தானே, இங்கேயும் அப்பேரண்ட் = ஆக்சுவல் தானே. அப்போ என்ன கற்றுக்குறீங்க? லிஃப்ட்டு ரெஸ்ட்டில் இருந்தாலும் g' = g. லிஃப்ட்டு கான்ஸ்டண்ட்டாக மேலே போயிட்டு கான்ஸ்டண்ட்டாக கீழே வந்தாலும் g' = g தான். அதனால் டைம் பீரியடும் மாறாது. 2வது கொஷின் கற்றுக்கிட்டிங்களா? அப்படி என் கூடவே சேர்ந்து படிச்சிருங்க. ஸோ லிஃப்ட் இஸ் அட் ரெஸ்ட், acceleration due to gravity same, time period same. Lift moves upward or downward with a constant velocity. அதனால் இங்கேயும் g' = g, t' = t. ரைட். இப்போ அடுத்த கேஸ் என்னவாக இருக்கும்? லிஃப்ட்டு மேலே ஆக்சலரேட் ஆக போகுது, அதுக்கு அடுத்த கேஸு லிஃப்ட்டு கீழே ஆக்சலரேட் ஆக போகுது, அதுக்கு அடுத்த கேஸு லிஃப்ட்டு அருந்து விழப்போகுது. 4 விஷயம். லிஃப்ட் இஸ் ஆக்சலரேட்டட் அப்வர்ட், லிஃப்ட்டு கீழே இருந்து மேலே போக போகுது, லிஃப்ட்டு ஆக்சலரேட் ஆக போகுது. முதல்ல ஃப்ரீ பாடி டயக்ராம் கற்றுக்கோங்க. இப்போ n மேலே இருக்குது, mg கீழே இருக்குது, ஆக்சலரேஷன் மேலே. ஸோ FBD எப்படி எழுதுவீங்க? n மேலே இருக்குது சார் ப்ளஸ்ஸு, mg கீழே இருக்குது மைனஸ், நெட் ஃபோர்ஸை எழுதிட்டேன் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ், ஆக்சலரேஷன் அப்வர்ட், அதனால் பாசிட்டிவ். n = m × g + a. இந்த mg அந்த பக்கம் போயிடுச்சு, m தூக்கி வெளில போயிட்டேன். இந்த பக்கம் mg' m × g + a. பதில் சொல்லுங்கள். இங்கே g + a இருக்கிறதுனால apparent weight is greater than actual. ஆக்சுவலாக நீ ஒரு சொல்லுப்ப, வேற கூப்பிட்டீங்களா? ஏதாவது டவுட்டா? திரும்ப சொல்லணுமா? ரைட். ஸோ உன்னோட வெயிட் 50 kgன்னா நீ அப்வர்டில் ஆக்சலரேட் ஆகும்பொழுது 55 kgயாக அந்த மெஷினில் நீங்கள் தெரிவிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் ஷோல்டரில் யாரோ உன்னை கம்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ இங்கேருந்து mm போயிடுச்சுன்னா g' = g + a. உனக்கு இதுதான் தேவை. எல்லாரும் நிதானமாக அந்த லைனை கவனிங்க. சார் லிஃப்ட்டு கீழே இருந்து மேலே போகுதுங்க சார், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 10 ஆக்சுவலாக, ஆனால் லிஃப்ட் கீழேருந்து ஆக்சலரேட் ஆகும்பொழுது எனக்கு 11 தெரியுது சார். அப்போ g' அதிகமாக இருக்குது. எனக்கான ஆன்சர் டீக்கும் t' ரிலேஷன் சொல்லுங்கள். t' lesser than t. t' lesser than t. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதிகமாகுது, அதனால் டைம் பீரியட் குறையுது. டைம் பீரியட் அப்படியே கண்ண மூடி யோசிச்சு பாருங்க. ஒரு லிஃப்ட்டில் ஒரு பெண்டுலம் இருக்குது, கீழேருந்து மேலே ஆக்சலரேட் ஆகுது. வெளியில் இருக்கும்போது அந்த பெண்டுலம் 4 செகண்டை கொடுத்தது. இப்போ அந்த லிஃப்ட்டில் போகும்பொழுது கண்டிப்பாக 3 செகண்டோ 2 செகண்டோ தான் கொடுக்கும். ஏன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ டைம் பீரியட் குறையணும். ஏற்கனவே 4 வெளியில், லிஃப்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் 3 இருக்கணும், 2 இருக்கணும். அப்போ டைம் பீரியட் லெஸ் தென் t. இதை நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டியது. லிஃப்ட்டு கீழேருந்து மேலே போனால் என்ன ஆகும்? சரி, இதே சம்மா கேட்டால் நாங்கள் என்ன சார் பண்ணுறது? t = 2π√L/g. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவங்க லிஃப்ட்டுக்குள்ளார வச்ச பிறகு தான் கேட்குறாங்க. அப்போ t', இங்கே g'. இப்போ தான் படிச்சிங்க 2π√L/g' பதிலாக g + a. இந்த ஏவோட வேல்யூ கொடுத்துருவாங்க. L தெரியும், g ஆல்ரெடி உனக்கு தெரியும். இப்போ இந்த a வந்து g/4ன்னு கொடுத்துருவாங்க. அப்போ g/4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணால் ஆன்சர் ஓடி வந்துடும். ரைட்டா?
அந்த ஏவோட இவ்வளோ அந்த லிஃப்ட்டோட ஆக்சலரேஷன் g/4. அப்போ t ஈக்குவல் டு 2π√L/, இது g/4 இருந்தால் 5g/4 மேலே போயிடுச்சா, 5g/4. கேர்ஃபுல்லாக பண்ணி இது ஆப்ஷனில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? t dash ஈக்குவல் டு 2π√L/g மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. இந்த 4ஓட ரூட்டு 2 5க்கு அப்படியே தான் இருக்கும். அப்போது இவனை மட்டும் பார்த்தா t மாதிரி இல்லை, t dash ஈக்குவல் டு 2/√5 டைம்ஸ் ஆஃப் t. இப்படி தான் இருக்கும் ஆப்ஷன். நம்பராக கொடுத்தாங்கன்னா ஆன்சராக இருக்கும். இந்த மாதிரி ரிலேஷன் சம்மாக இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்போ t dash ஈக்குவல் டு 2/√5 டைம்ஸ் ஆஃப் t. கற்றுக்கிட்டிங்களா? இப்போது லிஃப்ட் இஸ் ஆக்சலரேட்டட் அப்வர்ட். எப்போ மேலே போனாலும் g+a தான். லிஃப்ட்டு மேலே போனாலே g+a தான். லிஃப்ட்டு கீழே வந்தால் g-a தான். லிஃப்ட்டு நின்றுட்டு இருந்ததுன்னா g தான். லிஃப்ட்டு கான்ஸ்டண்ட்டாக போயிட்டு கான்ஸ்டண்ட்டாக வந்தால் g தான். அவ்வளோதான். இது பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ரைட்டா? இப்போ லிஃப்ட் மேலே போயிடுச்சு இல்லை, ஸோ மேலேவா இருக்க முடியும் நம்ம? அப்படி கீழே வாங்க. லிஃப்ட் இஸ் accelerated downward. Lift is accelerated downward. என்ன சார் நடக்குது? இது லிஃப்ட்டு, நார்மல் ஃபோர்ஸ் மேலே, வெயிட் ஆஃப் த பாடி கீழே, ஆக்சலரேஷன் டவுன்வர்ட். FBD டயக்ராம் n-mg ஈக்குவல் டு m. ஆக்சலரேஷன் டவுனாக இருக்கிறதுனால மைனஸ். இந்த mg அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் mg, சாரி -ma. அப்போது பார்த்ததும் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க g-a. இனிமேல் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். லிஃப்ட் ரெஸ்ட்டில் இருந்தால் g, கான்ஸ்டண்ட்டாக போய் கான்ஸ்டண்ட்டாக வந்தாலும் g dash வந்து g தான். ஆக்சலரேட்டட் அப்வர்ட் g+a, ஆக்சலரேட்டட் டவுன்வர்ட் g-a. இது மட்டும் தெரிஞ்சால் போதும், உன்னால் டைம் பீரியட் நீயே கேல்குலேட் பண்ணிடலாம். அப்போது g dash லெஸ் தென் g சார். ஏன்னா மைனஸ் ஜியிலேருந்து சம் வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணுறோம். 0.1 மைனஸ் பண்ணால் கூட g dash லெஸ் தென் g தான். அதனால் டைம் பீரியட் என்னப்பா ஆகுன்னு கேட்டால் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க கிரேட்டர், t dash கிரேட்டர் தென் t. சரி, இதை சம்மா கன்வெர்ட் பண்ணுங்கள். t dash ஈக்குவல் டு 2π√L/g dash g-a. ஒருவேளை ஏக்கு பதிலாக g/4 அளவுக்கு ஆக்சலரேட் ஆகுது. நியூ டைம் பீரியட் என்னவா இருக்கும்? ஒன்றும் பண்ணாத t dash ஈக்குவல் டு, ஒரே நிமிஷம் இந்த பென் அடிக்கடி வெளில போயிடுது, டிஸ்டர்பாக இருக்குது. t dash ஈக்குவல் டு 2π√L/g மைனஸ் இந்த ஏக்கு பதிலாக g/4. t dash ஈக்குவல் டு 2π√L/, 4g மைனஸ் g, 3g/4 இங்கே போயிடுச்சு. அப்போது இதுக்கு ஆன்சர் எப்படி இருக்குன்னு யாராவது சொல்லுங்கள். உங்ககிட்ட இருந்து கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். t வரணும், ரைட் சைடில் t வரணும். 2/√3. 2/√3. இப்போ புரிஞ்சிக்க முடியுதா? ஏன் 2/√3? இந்த 4க்கு ரூட்டு 2, √3யோட ரூட்டு √3 தான். மீதி இந்த 2πL/g பார்த்தா பழைய ஃபார்முலா t. அப்போ t dash ஈக்குவல் டு 2/√3 டைம்ஸ் ஆஃப் t. சூப்பராக இருந்துச்சா? இன்னும் சூப்பரான விஷயம் என்னென்னா, இப்போ எப்பெல்லாம் டவுன் நீங்கள் பார்த்துட்டிங்களோ நியூ டைம் பீரியட் 2π√L/g-a. ஒரு கற்பனை காட்சி. இந்த இங்கே நீ போயிட்டுருக்க பெண்டுலம், சரி லிஃப்ட்டு வந்து கீழே ஆக்சலரேட் ஆகிட்டுருக்கு. இந்த புர்ஜ் கலிஃபான்னு ஏதோ ஒரு பில்டிங் சொல்லுவாங்களே, 150 மாடி அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அங்கேருந்து வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இது நீ வேணாம், உனக்கு பிடிக்காத வேணாம், ஞாபகம் வச்சுக்கோ. ஒருவேளை ஒரு 100வது மாடி வரும்பொழுது இந்த லிஃப்ட்டு பிரேக் ஆகிடுது, அந்த ரோப் பிரேக் ஆகிடுது. மேலேருந்து இப்படி சினிமாவில் வர்ற மாதிரி கீழே விழுந்துட்டுருக்கோம் அந்த லிஃப்ட்டு. நீ தான் புத்திசாலி தானே? இப்போது இந்த ஆக்சலரேஷன் என்னவாக இருக்கும்? g. ஏன் g? ஃப்ரீ ஃபால் மாதிரி ஆக்ட் ஆகுது. அவ்வளோதான், ஃப்ரீ ஃபால். ஒரு பொருளானது ட்ராப் பண்ணும் பொழுது அதோட ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதனால் g. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா லிஃப்ட்டு கட் ஆகி மேலேருந்து கீழே விழுது, அதுக்குள்ளார ஒரு பெண்டுலம் இருக்குது, அதோட டைம் பீரியட் கேட்குறேன். பதில் சொல்லுங்கள். ஏக்கு பதிலாக g கொடுத்தா இந்த டைம் பீரியட் என்ன ஆகும்? இன்ஃபினிட்டி. ஏன் இன்ஃபினிட்டி? சரி, இன்ஃபினிட்டி ஓகே. இன்ஃபினிட்டி தான் என்ன அர்த்தம்?
நீங்கள் ஃபார்முலா வச்சு சொல்லிட்டீங்க சரி. ஏக்கு ஜி, ஜி மைனஸ் ஜி 0, எனிதிங் பை 0 இன்ஃபினிட்டி, டைம் பீரியட் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டினா என்ன அர்த்தம்? அதாவது அந்த பெண்டுலம் ஒரு டைம் கூட போயிட்டு கம்ப்ளீட்டாக வந்திருக்காது, ஏதோ ஒரு இடத்துல அப்படியே போயிட்டு செட்டில் ஆகிருக்கும். உங்களால் உணர முடியுதா? இன்ஃபினிட்டினா என்ன அர்த்தம்? ஒரு டைம் பீரியடு இன்ஃபினிட்டி டைம் ஆகுனா அப்போ இன்னும் ஒரு டைம் பீரியடு அங்கே நடக்கலைன்னு அர்த்தம். இன்ஃபனைட் டைம் ஆகுது ஒரே ஒரு டைம் பீரியடுக்கு, ரைட்டா? ஸோ 5 கான்செப்ட் நல்லா படிக்கணும். ஒரு சின்ன ரிவிஷன் பாருங்கள். லிஃப்ட் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு கேஸு ரெஸ்ட்டு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. செகண்ட் கேஸு ஆக்சலரேட்டட் அப்வர்ட்ஸ். தேர்ட் கேஸு ஆக்சலரேட்டட் டவுன்வர்ட்ஸ். அடுத்தது ஃப்ரீ ஃபால். இந்த இடம் ஜி டேஷ் மாறாது, டி டேஷ் மாறாது. சம் கேட்டாங்கன்னா பயப்படாத, 2π√L/Gயில் அப்படியே போட்டுருங்க. ஆக்சலரேட்டட் அப்வர்ட் அதாவது ஏ மேலே போகுது, லிஃப்ட் மேலே போகுது. ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜி ப்ளஸ் ஏ. ஜி டேஷ் கிரேட்டர் தென் ஜி, அதனால் டி டேஷ் லெஸ் தென் டி. சம்மா கேட்டாங்கன்னா 2π√L/G ப்ளஸ் இந்த ஏ கொடுக்கும்பொழுது வித் ரெஸ்பெக்ட் டு ஜி வச்சு தான் கொடுப்பாங்க. G/2, G/3, G/4, G/5 இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. 2G 3G அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க, ஜிக்கு மேலே எங்கேயுமே கிடையாது. அப்போ G/2 G/3 இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்போது அந்த இடத்துல அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டி வர்ற மாதிரி ஆன்சர் போடணும். அடுத்தது ஆக்சலரேட்டட் டவுன்வர்ட். G dash equal to G minus A. அப்போ G dash less than G, T dash greater than T. சம்மா கேட்டாங்கன்னா 2π√L/G minus A. கற்றுக்கிட்டியா? G minus A. இதே ஏ வழக்கம் போல் கொடுத்துட்டு போகிறாங்க, சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஃப்ரீ ஃபாலாக இருந்தால் A equal to G. இந்த சம் கேட்டிருக்காங்க. லிஃப்ட் அருந்து விழுந்ததுன்னா ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு கிராவிட்டி, அதனால் டைம் பீரியட் என்ன ஆகும்? டைம் பீரியட் இன்ஃபினிட்டி. யாராவது சொல்லுங்கள், அருந்து விழுந்தும்போது ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 0. எனிதிங் பை 0 இன்ஃபினிட்டி, எனிதிங் பை இன்ஃபினிட்டி 0ன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா? எனிதிங் பை 1 ஃப்ரீக்வன்சி. இப்போது இந்த பேஜ் மட்டும் உனக்கு நல்லா புரிஞ்சுன்னா இந்த லிஃப்ட் சம்மில் நீ எப்படி வந்தாலும் எழுதிக்கலாம். ரெஸ்ட்டில் இருக்கும்பொழுது அப்வர்ட் போனால், டவுன்வர்ட் போனால், ஃப்ரீ ஃபால் ஆனால். இதுக்கு மேலே வேறு என்ன இருக்காது? ஒன்றுமே இல்லையே. ஃபார்முலாவை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், அவ்வளோதான். அந்த இடத்த நம்ம புரிஞ்சுக்கணும். மேலே போனால் ஆக்சலரேஷன் அதிகமாகும் சார், கீழே வந்தால் ஆக்சலரேஷன் குறையும் சார். ஆக்சலரேஷன் அதிகமான டைம் பீரியட் குறையும் சார், ஆக்சலரேஷன் கம்மியான டைம் பீரியட் அதிகமாகும் சார். சும்மா பேசி பாருங்கள், அப்படியே ஃபிசிக்ஸ் ஈஸியாக ஓடியாந்துடும். ரைட், ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பண்ணோம்? சும்மா இல்லாமல் அந்த பெண்டுலத்தை ஹீட் பண்ணோம். ரெண்டாவது ஹீட் பண்ணது அதுக்கு சுடுமைன்றதுக்காக போய் தண்ணியில் வச்சோம். மூணாவது நீ எங்கேயாவது போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு லிஃப்ட்டில் ஏற்றி இறக்கி அனுப்பணும். நாலாவது எங்களை விட்டு ஒழிஞ்சு தொலைன்றதுக்காக அதை லாரியில் ஏற்றி அனுப்ப போகிறோம். பார்த்துட்டே இருங்க. இந்த பெண்டுலம் இஸ் பிளேஸ்ட் இன் அ வெஹிக்கிள். நாலாவது கான்செப்ட் இன்னும் சூப்பராக இருக்குது பாருங்களேன். இது எல்லாமே அப்ளிகேஷன், எப்படி வேணாலும் கேட்கலாம். அந்த சுச்சுவேஷனை பொறுத்துட்டு நீங்கள் ஆன்சர் போட்டுருங்க. பெண்டுலம் இஸ் பிளேஸ்ட் இன் அ வெஹிக்கிள். பெண்டுலம் இஸ் பிளேஸ்ட் இன் அ வெஹிக்கிள். இது என்னன்னு கண்டுபிடிங்க. இது என்ன பாது? லாரியா? கார் இல்லை, லாரி. ஓ, உங்களுக்கு அது புரியல, அதனால லாரின்னு எழுதிக்கிறேன். லாரி ஸ்பெல்லிங் கரெக்டாடா? லாரி. ரைட், சாரி சொல்லலை, லாரி. ரைட், அது லாரிக்கே கோவம் வந்துடும். இந்த லாரியில் நம்ம ஆசையாக வளர்த்து வச்சுருக்கிற பெண்டுலத்தை ஏற்றி அனுப்ப போகிறோம். கவனமாக கவனிங்க. இது ஒரு பெண்டுலம் இப்படி இருக்குது. யாராவது சொல்லுங்கள், இப்போ லாரியோட ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷனில் இருந்தால் இந்த பெண்டுலம் எந்த டைரக்ஷனில் போகும்? ரைட்டு, லெஃப்ட்டு, அந்த மாதிரி சொல்லுங்கள். ஆப்போசிட். ரைட். ரைட் சைட், ஆப்போசிட். அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஒரு ஃபோர்ஸுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது, சூடோ ஃபோர்ஸ். அவ்வளோதான், சூடோ ஃபோர்ஸ். இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பழைய பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இது எங்கே கற்றுக் கொடுத்தேன்? லாஸ் ஆஃப் மோஷனில் கற்றுக் கொடுத்தேன். சூடோ ஃபோர்ஸ் அப்படின்னா இட்ஸ் அ ஃபிக்ஸிஷியஸ் ஃபோர்ஸ், இட்ஸ் அப்பேரண்ட் ஃபோர்ஸ், பொய் சொல்கிற ஃபோர்ஸு. தே டு நாட் ஒபே நியூட்டன்ஸ் தேர்ட் லா. நியூட்டனோட தேர்ட் லாவை கேட்காத ஒரு ஃபோர்ஸ் இதுதான், ஒபேவே பண்ணாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆக்சலரேஷன் இந்த பக்கமாக இருந்தால்
சூடோ ஃபோர்ஸ் இந்த பக்கமாக இருக்கும். எஃப் ஈக்குவல் டு மைனஸ் எம்ஏன்னு வரணும், நான் மைனஸ் போடலை. வெயிட் ஆஃப் த பாடி ஆக்ட்ஸ் டவுன்வர்ட் எம்ஜி. அப்போ இந்த பாப் மேலே 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதனால் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இங்கே இருக்க போகுது. அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸா எஃப் டேஷ்னு எடுத்துக்கிட்டா ரூட் ஆஃப் எம் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ஜி ஸ்கொயர். உங்களால் உணர முடியுதா? 2 வெக்டார் 90 டிகிரி பி கியூ ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் வெக்டாரில். அப்போ இது 90 டிகிரி தானேப்ப, எனக்கு எம் வேண்டாம். அப்போ ஜி டேஷ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. பெண்டுலம் இஸ் பிளேஸ்ட் இன் அ வெஹிக்கிள், ஃபைண்ட் த டைம் பீரியட், கிரேட்டரா ஸ்மாலரான்னு கேட்குறேன். எனக்கு ஆன்சரை முடிச்சு விட்ருங்க. இதை பார்த்து சொல்லுங்கள். டைம் பீரியட் டி டேஷுக்கும் டீக்கு ரிலேஷன் போடுங்க. டி டேஷ் லெஸ்ஸர் தென் டி. உங்களால் உணர முடியுதா? இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது பாருங்களேன். அப்போ இந்த ஜி கூட சம் வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் ஜி டேஷ் பெருசாக இருக்குது. டைம் பீரியடுக்கான ஃபார்முலா 2π ரூட் ஆஃப் எல் பை ஜி. ஜி டேஷ் அதிகமாக இருக்கிறதுனால டி டேஷு கம்மியாகுது. அப்போது இந்த லெசன் ஃபுல்லாக உங்களுக்கு கேட்க போகிறது ரிலேஷன் தான் கேட்கப்பான். இந்த சிம்பிள் பெண்ணில் பொறுத்த வரைக்கும் இதான் சிச்சுவேஷன். இங்கே ஆக்சலரேஷன் டியூ சொல்லுப்ப. G dash is equal to root over G square plus A square எப்படி வந்துச்சு சார்? ஒரே நிமிஷம். இங்கே பாரு, இது அந்த பாப் தானே. இந்த பக்கம் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? பதில் சொல்லு. சூடோ ஃபோர்ஸாமா? இந்த பக்கம் வெயிட் ஆஃப் த பாடியா? இந்த 2 பேருக்கு ஆங்கிள் சொல்லுமா? 90 degree சார். 90 டிகிரி. வெக்டாரில் 90 டிகிரியாக இருக்கும் பொழுது ரிசல்டன் வெக்டாருக்கு என்ன ஃபார்முலா கற்றுக் கொடுத்தேன்? ஜென்ரல் ஃபார்முலா சொல்லு. பி ஸ்கொயர் P square plus Q square ப்ளஸ் 2PQ which is P காசிட்டாவா? plus Q. ஆமாம், yes sir. தீட்டா 90. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக காலி ஆகிடுமா? 0 ஆயிரும். அப்போ வெறும் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் தானே. எப்போ 2 வெக்டார் 90ல் இருந்தாலும் ரிசல்டன்ட்டுக்கு என்னப்பா ஃபார்முலா? ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயரா? Yes sir. இது எம்ஏ, இது எம்ஜி. அப்போ ரூட் ஆஃப் எம்ஏ த ஹோல் ஸ்கொயர் எம்ஜி த ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்டெப் புரிஞ்சிருச்சா? Yes sir. இப்போது நமக்கு நெட் ஃபோர்ஸ் தானே வேணும். நெட் ஃபோர்ஸ் எஃப் டேஷ். அப்போ எஃப் டேஷ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எம்ஏ த ஹோல் ஸ்கொயர் எம்ஜி த ஹோல் ஸ்கொயர். என்ன பண்ணாலும் மாஸ் மாறாது, எஃப்க்கு பதிலாக எம்ஜி டேஷ். அப்போ ரூட் ஆஃப் எம்ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எம்ஜி த ஹோல் ஸ்கொயர். சரிதானம்மா? சார் நம்ம ஏன் F dash வந்து mg dashன்னு எழுதுறோம் சார்? வெயிட்டுக்கு எம்ஜி தானம்மா. ஓகே சார். இப்போ வெயிட் மாறுதுன்னு தானே சொல்கிறோம். இங்கே இருக்கும்பொழுது மட்டும்தான் எம்ஜி. ஆனால் இந்த பெண்டுலத்து மேலே இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால எக்ஸ்ட்ரா சம் வேல்யூ ஆட் ஆகுது, அதனால் ஜி டேஷ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ இது எம்ஜி டேஷு. ஓகே அடுத்த சார். ஸ்டெப்பில் யோசி. இந்த எம் எம் ஸ்கொயராக இருக்கிறதுனால ரூட் அவுட் வெளில எடுத்துடுறோம். ரூட் அவுட் வெளில எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாமா? எஸ் சார். ஃபைனலாக நீ தேடி வந்தது கரெக்டா? ஓகே சார். இங்கேருந்து நீ சொல்ல வர வேண்டியது ஜி டேஷ் பெருசாக இருக்குது ஜியை விட. ஜி டேஷ் இந்த ஜியை விட பெருசாக இருக்குது. அப்போ டி டேஷ் கம்மியாக இருக்குது டியை விட. ஆப்ஷனில் இதான் இருக்க போகுது, அதுதான் டிக் பண்ண போகிறீங்க. அப்போது பெண்டுலம் இஸ் பிளேஸ்டு இன் அ வெஹிக்கிள், டைம் பீரியட் டிக்ரீஸ் ஆகும், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதிகமாகும். யாராவது சொல்லுங்கள் இது சம்மாக கன்வெர்ட் பண்ணால் என்ன ஆகும்? சார் ஒரு ப்ராப்ளமாக கேட்குறாங்க. டி டேஷ் ஈக்குவல் டு 2π ரூட் ஆஃப் எல் பை ஜி டேஷ். ஜி டேஷுக்கு பதிலாக ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போது இதில் கேட்க போகிற கேள்வி ஏ கொடுக்க போகிறாங்க, டி டேஷ் கேட்க போகிறாங்க. ஒரு லாரி g/4 ஆக்சலரேஷனில் ட்ராவல் ஆகும் பொழுது அதில் ஒரு பெண்டுலம் இருக்குது. அந்த பெண்டுலத்தோட டைம் பீரியட் என்ன ஆகும்? இந்த ஏவை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வேலை முடிஞ்சிச்சுல, அவ்வளோதான் சம்மே. அப்போ இந்த இடத்துல எப்போ பார்த்தாலும் இதில் என்ன சம் கேட்டிருப்பாங்கன்னா ஜி டேஷுக்கும் ஜிக்கும் ரிலேஷனு, டி டேஷுக்கும் டிக்கும் ரிலேஷனு. சிச்சுவேஷனை மட்டும் மாற்றிடுவாங்க. லிஃப்ட்டில் வைக்கிறது, மூணில் கொண்டு போய் வைக்கிறது, வேறு ஒரு பிளானட்டில் வைக்கிறது, தண்ணிக்குள்ளார வைக்கிறது, லாரியில் ஏற்றுறது. இந்த லாரி இப்போ சர்க்குலர் பாத்தில் சுற்ற வருது. இப்போ அதே வெஹிக்கிள் சர்க்குலர் பாத்தில் சுற்றி வந்தால் இந்த ஃபார்முலா என்ன சார் ஆகும்? யாராவது யோசிங்கப்பா, என்னப்பா ஆகும்? இந்த ஏ மட்டும் மாறுமா உங்களுக்கு? நல்லா ஆல்ஃபா ஸ்கொயர் இல்லைம்மா,
வி ஸ்கொயர் பை ஆர். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனில் ம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு எம்வி ஸ்கொயர் பை ஆர்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ இந்த வி ஸ்கொயர் பை ஆர் தான் ஏ, சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். அந்த வெஹிக்கிள் சர்க்குலர் பாத்தில் சுற்றி வந்தால் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் வி ஸ்கொயர் பை ஆர். தேவைப்பட்டால் இதையும் அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. ரைட்டா? ஸோ சிம்பிள் பண்ணலும் ரொம்ப தரவாக பேசியிருக்கோம். இவ்வளோ நேரம் உனக்கு எவ்வளோ புரிஞ்சுது எனக்கு தெரியல. ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் ஒரு 5 நிமிஷம் ரொம்ப நல்லா கற்றுக்கும். எல்லாத்தையுமே எல்லாம் திருப்பி ஃபுல்லாலாம் நடத்த போகிறதில்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்க்கறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்களேன், டைம் பற்றி யோசிக்காது, ஒரு 5 நிமிஷம் தான். அப்படியே டக்கு டக்குன்னு வாங்க. யாராவது என்கிட்ட பேசுங்க. டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பண்ணலாம் என்ன ஃபார்முலா சொன்னேன்? 2π√L/g. 2π√L/g. ரொம்ப முக்கியமான விஷயம் மறந்துட்டோம். டைம் பீரியட்ஸ் அங்கே சொல்ல மறந்துட்டேன், ரொம்ப சாரி. இண்டிபெண்ட் ஆஃப் ஆம்ப்ளிடியூட், இதை நான் அங்கே சொல்லவே இல்லை. அண்ட் மாஸ் ஆஃப் த பாப், இது ஏற்கனவே ஒரு முறை கேட்டிருக்காங்க அந்த கொஷின். இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. என்ன சார் அர்த்தம்? இங்கே பாரு, ஒரு பெண்டுலம் இங்கே போயிட்டு இங்கே வருது. அதே பெண்டுலம் இங்கே போயிட்டு இங்கே வருது. இதுக்கும் 4 செகண்ட் தான் ஆகும், இதுக்கும் 4 செகண்ட் தான் ஆகும். நம்ம என்ன நினைப்போம்? நம்ம மூளை அப்படி தான் யோசிக்கும். கம்மியாக போயிட்டு வருது, சீக்கிரம் வந்துடும். தூரமாக போயிட்டு வருது, லேட்டாக தான் வரும் அப்படின்னு யோசிப்போம்ல. ஆம்ப்ளிடியூடுக்கும் டைம் பீரியடுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதே மாதிரி உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். 1 கிலோ பாப் எடுத்துக்கிட்ட, 15 கிலோ பாப் எடுத்துக்கிட்ட, எந்த பாபோட டைம் பீரியட் அதிகமாகும்னா நீ என்ன யோசிப்ப? 15 கிலோ ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு வரும், அப்போ அதோட டைம் பீரியட் தான் அதிகமாக இருக்கும்னு நம்ம யோசிப்போம். மாஸுக்கும் டைம் பீரியடுக்கும் சம்மந்தம் இல்லை. நீ 1 கிலோ போட்டாலும் அதே 4 செகண்ட் தான், 100 கிலோ போட்டாலும் அதே 4 செகண்ட் தான். அப்போ இந்த லைனை நாங்கள் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டப்ப சரி பண்ணிக்கோங்க. டைம் பீரியட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஆம்ப்ளிடியூட் அண்ட் மாஸ் ஆஃப் த வேர்பு. உங்களுக்கு தெரியுமா, டைம் பீரியடுக்கும் லென்த்துக்கும் தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். டைம் பீரியடுக்கும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு தான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார். எர்த்தில் இருக்கும் பொழுது டைம் பீரியட் டி, மூணில் இருக்கும் பொழுது டைம் பீரியட் எவ்வளோ? அப்போ இதை மட்டும் தானே பார்க்கணும். லென்த் ஆஃப் த பெண்டுலம் சேமு, கான்ஸ்டன்ட். எவ்வளோ சம் தெரியுமா அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ டைம் பீரியட் ஆஃப் 3 பை டைம் பீரியட் ஆஃப் எர்த்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சார் என்ன சொன்னார்? இங்கே எர்த்தாக இருக்குன்னா இங்கே எர்த் போடணும், இங்கே 3ஆக இருக்குன்னா கீழே 3 இருக்கணும். அப்போது இந்த சம்மில் மேலே 10 அப்படின்னா கீழே 2.5 தான். உங்களுக்கு நல்லா தெரியும், எர்த்தோட கிராவிட்டி 10. இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க, 3ஓட கிராவிட்டி 2.5. ரைட்டா? அப்போது கிராவிட்டி ஆஃப் எர்த் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் மூன். 4 × 2.5 சால்வ் பண்ணால் 10 by 2.5 4. அப்போது இங்கே 3 ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் எர்த்து. இதெல்லாம் ரிலேஷன் சம்மு. நீ ட்ரெயின் ஆகிருப்ப இதுக்கு முன்னாடி நிறைய யூனிட்டில் இந்த மாதிரி ரிலேஷன் சம் கற்றுக் கொடுத்துருக்கேன். ரைட்டா? ஸோ இது டைம் பீரியட் ஃபார்முலா போட்டோம். டைம் பீரியடுக்கு அப்புறம் எங்கே போனோம்? டெம்பரேச்சர் அதிகமாகும் பொழுது ΔT/T = 1/2 ஆல்ஃபா Δθ. இந்த ஃபார்முலா வச்சு மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது when it is placed in a liquid, T' = 2π√L/ லிக்விடில் வச்சுமா G × 1 - σ/ρ. இப்போ பார்த்ததும் தெரிஞ்சு போச்சு. G' < G, T' < G. இதை படிச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணோம்? லிக்விடில் வச்சுட்டோம், லிஃப்ட்டில் வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ லிஃப்ட் தான் இருக்கிறது நல்லாவே தெரியும், பார்த்துருப்பீங்க. அடுத்தது வெஹிக்கிள் வைக்கும் பொழுது T' = 2π√L/√G² + A². இதே சர்க்குலர் பாத்தில் சுற்றி வந்தால் V²/R. ரைட்? இன்னைக்கு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் பெண்டுலத்துக்கு.